ஹாய் வணக்கம் நமஸ்தே நமஸ்காரம். நான் உங்களோட இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் வந்து பாத்தீங்கன்னா KFC சிக்கன் தான் செய்ய போறேன். நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சோயா சாஸ் தான் ஊத்திக்கிறோம். அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் 65 மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்கை உடைச்சு ஊத்திக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சர் பண்ணிக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். இப்ப கழுவி வச்ச சிக்கனை உள்ள போட்டுக்கிறோம். ஒரு லெக் பீஸா மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டு கலந்து எடுத்துக்கலாம். எல்லாம் மசாலா ஊறுற மாதிரி எல்லா இதுவும் இந்த மாதிரி கீழே எடுத்துக்கிட்டாதான் மசாலா நல்லா உள்ள இறங்கும். அவ்வளோதான், இது கலந்து வச்சிட்டோம். இது சரியா ஒரு மைதா மாவு போட்டுக்கிறோம், கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறோம், சால்ட்டுக்கும் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள், அடுத்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அது லைட்டாக போட்டுருங்க, போதும், அதிகமான தேவையில்லை. இது எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா உதறிக்கணும். உதறி விட்டால் மட்டும்தான் அந்த ஃப்ளவர் கிடைக்கும். அப்படியே தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்படியே எடுங்க. தண்ணியை டிப் பண்ணுங்க, மாவு போடுங்க, வளர்க்குங்க. சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இன்னொன்று போட்டுக்கலாம், இதே போடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டே இருங்க. கை நல்லா வெந்து வரும். ஒரு 10 நிமிஷம் இதே கொதியில நல்லா வெந்தா மட்டும்தான் கறி உள்ள நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும். ஓகே, நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்ல இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி வெந்திருக்குன்னு. தெரியுதா? உள்ள வரைக்கும் மசாலா எங்க இருக்கு, அந்த கீத்து போட்டு உங்களுக்கே தெரியும் பார்த்தா எந்த அளவுக்கு வெந்து இருக்குன்ட்டு. சூப்பரான முறையில் வந்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம.